மக்களுடன் மனதின் குரல் பொதிகை தமிழ் தொலைக்காட்சியில் 125வது மாதத்தை எட்டி சரித்திர சாதனை படைக்கும் பிரதமர் மோடியின் மன் கி பாத் நிகழ்ச்சி. நாட்டு மக்களுடன் உரையாடும் மோடிஜி. நமோ ஆப் மற்றும் சாரல் ஆப் மூலம் பிரதமரோடு பேசி மகிழும் அரிய வாய்ப்பை பெற்றிடுவீர். வி ரமேஷ் வழக்கறிஞர், மாவட்ட பொதுச் செயலாளர், மத்திய சென்னை மேற்கு மாவட்ட பாஜக. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. வன்னியரசு அவர்கள் விடுதலை சிறுத்தைகளுடைய மிக முக்கியமான ஒரு நிர்வாகி. அவர் பேசியது சர்ச்சையாக இருக்கிறது. மிக குறிப்பாக ஆணவ படுகொலை தொடர்பான ஒரு நிகழ்வு, ஆணவ படுகொலை தமிழகத்தில் நடந்து வருவதை கண்டிப்பதற்கான ஒரு நிகழ்வு. அதுல ராமரை குறிப்பிட்டு இது ராமாயணத்தில் நடந்திருக்கு, ராமரே இதை செய்திருக்கிறார். இதுல இருந்து வன்னியரசு ராமர் இருக்கிறத ஒத்துக்கிட்டார். ராமர் இருக்காருன்னு ஒத்துக்கிட்டீங்கன்னா ராமர் கோயில் இருந்து உண்மை, அது இடிச்சது உண்மை, பாபர் மசூதி கட்டினது உண்மை, அது கோர்ட்டு பாஸ் பண்ணது உண்மை. இது எல்லாமே இதிகாசம். ராமர் வாழ்ந்ததே கிடையாது, புனையப்பட்ட ஒரு பெயர் அப்படின்னு திருமாவளவன் அடிக்கடி சொல்லுவார். அப்போ பொய்யான ஒருத்தர் ஆணவ கொலை பண்ணியிருக்காரா? நான் சாதாரணமா ஒருத்தனை அடிச்சேன்னா 323 சாதாரண அடி, அதே அடி நான் எஸ்சி மேல அடிச்சேன்னா அவருக்கு நான் ஜாமீன்ல வெளியே வர முடியாது. இந்த ப்ரொடெக்ஷன் அவங்களுக்கு கொடுக்கணும். இது மாதிரி ஆணவ கொலைக்கு எங்க இருக்கு? அல்டிமேட்டா ஒண்ணு பண்ணலாம், தனி கோர்ட் அமைக்கலாம். ஆணவ கொலைகளை விசாரிப்பதற்கு தனி கோர்ட். ஏற்கனவே ஒரு 22க்கு தனி கோர்ட் இருக்கு, இதுக்கு சேர்த்து தனி கோர்ட் வச்சுங்க. இப்ப புரியுது அவங்களோட சதி என்னன்னு. அப்படியே கொண்டாந்து தமிழ்நாட்டுக்கு வேணும். தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்ல, அகில இந்திய லெவல்ல வேணும். அகில இந்திய லெவல்ல உள்துறை அமைச்சராக இருக்க அமித்ஷா அதுக்கு ஒத்துக்க மாட்டாரு. காரணம் வர்ணாசிரமம். கொண்டாந்து அப்படி கடைசியில கொண்டாந்து மோடி தலையில வச்சுட்டு இதெல்லாம் காரணம் எல்லாம் மோடி தான்ப்பா அப்படின்னு போறதுக்கு ரொம்ப அழகா பண்றாங்க. அதுக்கு எப்பவும் போல வன்னியரசு இதே மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. நான் என்ன சொல்றேன், வேற எந்த மதத்திலயும் ஆணவ கொலை இல்லையா? விஜய் அவர்கள் அவர் அந்த மாநாட்டில் பேசின அந்த பேச்சு அப்படிங்கிறது, அதற்கு உங்களுடைய தலைவர்களும் பதிலடி கொடுத்துக்கிட்டே வராங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். இதில் குறிப்பாக அவர் பேசும்போது 2 விஷயத்தான் தொட்டார். ஒன்று கச்சத்தீவு, இன்னொன்று நீட். அதுக்கப்புறம் இஸ்லாமியர்களுக்கு எதிராக இருக்கிறது பாஜக அப்படின்ற இந்த 3 விஷயத்தையும் தான் அவர் தொட்டு காட்டி பேசியிருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். என்னங்க தலைவர் எப்படி பேசுறாரு, என்னங்க முட்டாள்தனமா இருக்குது, எப்படிங்க தலை காட்டுறது வெளில அப்படின்னு கூட இருக்கிறவங்க நினைச்சாலே உங்க கட்சி அழிஞ்சிடும். ஆனால் அந்த விஷயத்தை விஜய் பாராட்டணும், சிந்திக்கிறவங்க யாரும் கூட வச்சுக்கல. முதலமைச்சர், பிரதமர் உட்பட அவர்களுக்கான அந்த 30 நாளுக்கு மேல அவங்க சிறையில் இருந்தாங்கன்னா அவங்களுடைய பதவி பறிப்பு சம்பந்தமான விவகாரம். எதிர்கட்சிகள் அவங்களுடைய மாநில ஆளக்கூடிய முதல்வர்களை குறிவைத்து இது நடக்குது, ஏற்கனவே அமலாக்கத்துறை எப்படி செய்ததோ அதே போன்ற ஒரு புது விஷயத்தையும் கொண்டு வராங்க அப்படின்ட்டு அவர்கள் விமர்சிக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்கிறோம். இப்போ இந்த சட்டத்திற்கான தேவை அப்படிங்கிறது என்ன, இதை இப்போ கொண்டு வருவதற்கான காரணம்? நான் உள்ள போக மாட்டேன், வாழ்க்கையில திருந்திட்டேன்னு சொல்ல மாட்டாங்க. நான் உள்ள அடிக்கடி போவேன், எனக்கு நல்ல ஏ கிளாஸா கொடுன்றாங்க பாருங்க, அவங்க தான் இதை எதிர்க்கிறாங்க. ஆதன் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இருந்திருக்கிறார் பாஜக செய்தி தொடர்பாளர் வழக்கறிஞர் குமரகுரு அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். வன்னியரசு அவர்கள் விடுதலை சிறுத்தைகளுடைய மிக முக்கியமான ஒரு நிர்வாகி. அவர் பேசியது சர்ச்சையாக இருக்கிறது. மிக குறிப்பாக ஆணவ படுகொலை தொடர்பான ஒரு நிகழ்வு, ஆணவ படுகொலை தமிழகத்தில் நடந்து வருவதை கண்டிப்பதற்கான ஒரு நிகழ்வு. அதுல ராமரை குறிப்பிட்டு இது ராமாயணத்தில் நடந்திருக்கு, ராமரே இதை செய்திருக்கிறார், சம்பூகவதம் பத்தி பேசுறாரு. இது சர்ச்சையாக இருக்கிறது. நிறைய தலைவர்கள் ரியாக்ட் பண்ணியிருக்காங்க, உங்க முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை உட்பட. உங்களுடைய பார்வை என்ன? இப்போ இதுல இருந்து வன்னியரசு ராமர் இருக்கிறத ஒத்துக்கிட்டார். ராமர் இருக்கிறது ஒரு நல்ல ஒரு கேரக்டர், கடவுள். அதை கும்பிட்றவங்க பாதி பேர் வடநாட்டில் இருக்கிறவங்க எல்லாம் உண்மையிலே கும்பிட்றாங்க, நியாயத்தோடு கும்பிட்றாங்க, பகுத்தறியோடு கும்பிட்றாங்க. வாழ்ந்த ஒருத்தர் இல்லை அப்படி போகலாமா? இல்லைன்னா அது இதிகாசம், அதை நம்ப வேண்டான்னு சொல்கிறாங்களா? ஏதாவது ஒரு பக்கம் பேசணும்ல. ராமர் இருக்காருன்னு ஒத்துக்கிட்டிங்கன்னா ராமர் கோயில் இருந்து உண்மை, அது இடித்தது உண்மை, பாபர் மசூதி கட்டினது உண்மை, அது கோர்ட்டு பாஸ் பண்ணது உண்மை. இது ஒரு பக்கம். ஆனால் அந்த ராமர் ஆணவ கொலையை அந்த காலத்துல பண்ணிட்டு இருந்தார். இது ஒரு கேரக்டர். இது எல்லாமே இதிகாசம். ராமர் வாழ்ந்ததே கிடையாது, பொய் ஒரு புனையப்பட்ட ஒரு பெயர் அப்படின்னு திருமாவளவன் அடிக்கடி சொல்லுவார். அப்போது பொய்யான ஒருத்தர் ஆணவ கொலை பண்ணியிருக்காரா? கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். ஏன்னா இவங்க வேலை எல்லாமே என்னென்னா, எங்கெங்கெல்லாம் அவங்களுக்கு வேணுமோ அதை எடுத்துப்பாங்க, வேண்டாம் இடத்துல விட்டுருவாங்க. இப்போது ஆணவ கொலை மிகப்பெரிய ஒரு தலைவலியாக திமுக கூட்டணிக்கு வந்திருக்கு. திமுகவுக்கு வரல. திமுக அதை பற்றி கவலைப்படலவங்க. யாருக்கு வந்திருக்குன்னா அவங்களை சப்போர்ட் பண்ணாங்க பாருங்கள், இடதுசாரிகள், இந்த இடது கம்யூனிஸ்ட், வலது கம்யூனிஸ்ட், இவங்கெல்லாம் என்னென்னா எல்லாம் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னங்க நீங்கள்லாம் தலித்துக்காகவே வாழறவங்க, நீங்கள்லாம் உங்களை எதிர்த்து இப்படி பண்ணுறாங்களே, அப்படி பண்ணுறவங்க யார், எந்த சாதி? இப்போ வன்னியரசு அடிக்கடி சொல்லுவார், இடைநிலை சாதின்னு. அப்போ கொண்டதெல்லாம் இடைநிலை சாதி தானே. அந்த இடைநிலை சாதியை பற்றி ஏன் திமுக ஒன்றும் பேச மாட்டேங்குது? அதை எடுத்து நீங்கள் ஏன் குரல் கொடுக்க மாட்டீங்க? அப்போ நீங்கள் ஆதரிக்கிறீங்களா? அப்படி ஆதரிக்கிற திமுகவுக்கு ஏன் ஆதரவு கொடுப்பீங்க அப்படின்னு நிறைய கேள்வி. அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, நல்லா கூடி லாட்ஜில் ரூம் போட்டு பேசி ஒரு பெரிய கள்ளத்துக்கு போட்டாங்க.
ஆணவ கொலைக்கு வந்து தனி சட்டம் இல்லைங்க. அதனால தான் முதல்வர் ஸ்டாலின் கை கட்டப்பட்டு அவர் குமுறி அழுகிறாரு. தனி சட்டம் மட்டும் இருந்தால் நாளை காலையில் எல்லாத்தையும் முடிச்சிடுறாரு. அப்போ அவங்க சொல்கிறத பார்த்தீங்கன்னா இந்த அஜெண்டா புரிஞ்சுக்கணும். எல்லாம் சேர்ந்து தனிச்சட்டம் ஒன்று வேணுங்க. தனிச்சட்டம் எதுக்கு வேணும்? ஒரு வழக்கறிஞராக கேட்குறேன், எதுக்கு வேணும் தனிச்சட்டம்? இல்ல அந்த ஆணவ கொலை நடந்துச்சு அப்படின்னா உடனடியாக அதில் நடவடிக்கை எடுப்பதற்கு, அதே மாதிரி வந்து அதை செய்யக்கூடியவர்களுக்கு ஒரு பயம் இருக்கும் அப்படிங்கிறதுக்கு தான் எல்லாரும் தனிச்சட்டம் வேணும். அப்போ இன்டெரக்டாக வந்து திமுக ஆட்சியில் கொலை என்னன்னா பண்ணிக்கலாம். கொலை பண்ணால் 10 நாள் பொறுத்து ரிப்போர்ட் பண்ணால் போதும். போலீஸ்காரன்லாம் கொலையாப்பா, அது 20 நாள் பொறுத்து வரலாம்ப்பா, அந்த ஆளை சிங்கப்பூருக்கு அனுப்புப்பா, அப்புறம் அப்படி போகிறாங்கன்னு சொல்கிறாங்களா? ஆணவ கொலைன்னா உடனே எந்திரிச்சு ஓடுன்றாங்களா? என்ன இது ஏதாவது லாஜிக் புரியுதா? கொலை ஆணவ கொலை. ஆணவ கொலைன்றது மோட்டிவ் பிஹைண்ட் த மர்டர்ன்றது அப்புறம் தெரியும். இப்போ நீங்கள் ஒரு பாடியை பார்த்தீங்கன்னா வெட்டப்பட்டு இருந்ததுன்னா அது பேர் என்ன? கொலை. இன்வெஸ்டிகேஷனில் இன்குவெஸ்ட்லாம் பார்த்து யார் வெட்டினா என்ன வெட்டினான்னு பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தை பொண்ணுக்காக அப்படின்னு மோட்டிவ் அது. இதுக்கும் தனி சட்டத்துக்கும் ஏதாவது கொஞ்சம் சம்மந்தம் இருக்கா? ஏன்னா தனி சட்டம் தமிழ்நாட்டில் இல்லை. அதனால தான் ஸ்டாலின் பாவம் கட்டுப்படுத்தம்னா நிற்கிறாருன்னு ஒரு புரளி. திருமாவளவன் ஒரு படி மேலே போய் அகில இந்திய ரீதி வேணுமா? நீங்கள் முதல்ல உங்கள் நாட்டை, உங்கள் தமிழ்நாட்டை பாருங்கள். ஏன்னா மற்ற நாடுலாம் வேறு மாதிரி, மற்ற மாநிலங்களில் வேறு, இது வேறு மண். இந்த மண்ணில் வந்து சாதியில் என்றைக்கும் அழிஞ்சிருச்சு. நம்ம யாரும் சாதியை பார்க்குறதே இல்லை. அங்கே நடக்குதுன்னு தானே தப்பு. இல்லை, அதில் ஒரு கேள்வி கேட்குறாங்க. இப்போ வன்முறை அப்படிங்கிறது பொதுவாக யார் வன்முறை செய்தாலும் அதுக்கு எதிராக சட்டம் பாயும் அப்படிங்கிறது. ஆனால் வந்து எஸ்சி எஸ்டி இந்த பட்டியல் பிரிவில் இருக்கக்கூடியவர்களுக்கு வன்முறைக்கு ஆட்பட்டால் அதற்கான ஒரு தனி சட்டம் அப்படிங்கிறதுக்கு, அப்புறம் பெண்களுக்கு அதுக்கான ஒரு தனி சட்டம் இருக்குது. இப்போ போக்சோ வந்துருச்சு, இப்போ சிறார்கள் உள்ளே வராங்க. இவங்க எல்லாருக்குமே தனித்தனி சட்டம், தனித்தனி பிரிவு அப்படிங்கிறது இருக்கு இல்லையா? ஸோ அதே மாதிரி இதுக்கு ஒன்று வந்தால் என்னன்னு ஒரு விவாதம் இல்லை. அதில் எப்படின்னா பெண்கள் அப்படின்னு சொன்னால் முன்னாடிலாம் எப்படின்னா 16 இயர்ஸுக்கு கீழே இருந்தால் மனைவியாக இல்லாவிட்டால் ரேப், 18 கீழே இருந்தால் எதுவாக இருந்தாலும் ரேப், 5 பேருக்கு மேலே போனால் கேங் ரேப், இப்படி தான் இருந்துச்சு சட்டம். இப்போ என்னென்னா போக்சோன்னு, அப்போ 8 வயசுக்கு சிறுமிக்கு என்ன, 10 வயசுக்கு சிறுமி நடந்தால் என்ன, அப்படி இல்லை. அங்கே ரேப் பண்ணால் மேக்ஸிமம் தண்டனை வந்து கேங் ரேப்பே பண்ணால் கூட லைஃப் தான். முதல்ல ரேப் பண்ணால் மேக்ஸிமம் லைஃப், இதுதான் மேக்ஸிமம் இருந்து 7 இயர்ஸ் இருந்து அப்படி லைஃப் ஆகிட்டாங்க. இப்போ அதே மாதிரி ஒரு ரேப்பை வந்து சின்ன குழந்தை மேலே பண்ணால் அதே லைஃப் டைம் போதுமா அப்படின்னு ஒரு கோபம் வரும்ல. அப்போ போக்சோ 18 வயசு கீழே இருக்கிற பசங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா அது வேறு மாதிரி டீல் பண்ணணுன்னாங்க. அடுத்தது என்னென்னா இந்த 18 வயசு கீழே இருக்கிற பெண்களை வந்து எல்லாமே ரேப் கிடையாது, பாலியல் சீண்டல்கள். அதுக்கு என்ன சட்டம்? இதில் அட்டெம்ப்ட் தான் இருக்குது. முதல்ல ரேப்புன்னா ஒன்று ரேப்பு, இல்லைன்னா அட்டெம்ப்ட் பண்ணிங்கன்னா அட்டெம்ப்ட் டு ரேப் அதான் இருக்குது. இல்லை பெரிய பசங்க பெண்களாக இருந்தால் மாடஸ்டி ஆஃப் தி விமன் 356 அது வந்து நீங்கள் அவங்களோட இதை பெண்மையை வந்து நீ இப்படி தான் ரொம்ப லைட்டாக இருந்தது. ஸ்கூல் போகிற குழந்தை பையன், இது இன்னொன்றுன்னா சின்ன குழந்தைங்கன்னா போக்சோ பெண்களுக்கு மட்டும் இல்லை, ஆண் குழந்தைங்களுக்கு உண்டு, அது மாதிரி எங்கேயுமே இல்லை. ஸோ இங்கே நுவான்சஸ் தேவைப்பட்டது. நாளுக்கு நாள் விஞ்ஞானம் வளருது, கேவலமான கருவிகள் வளருது, மனித மூளை சிதறது வேறு மாதிரி. அப்போ அதுக்கேற்ற மாதிரி சட்டம் வேணுன்றது ஒன்று. பெண்களுக்கு என்னென்னா ரேப்புக்கு ஒரு சட்டம் ஒன்று, டவுரி டெத்துக்கு ஒன்று. டவுரி டெத்துக்கு வந்து நார்மலாக வந்து வேறு, டவுரி டெத்து வேறு. டவுரி காரணமாக பெண் தன்னைத்தானே தற்கொலை பண்ணிக்கிட்டா கூட டவுரி டெத்து. புரிஞ்சுக்கிட்டிங்களா? கொலைங்கிறது வேறு, புருஷன் கொலை பண்ணால் அது கொலை. டவுரி டெத்து ஏன் சொன்னாங்கன்னா புருஷன் டார்ச்சர் பண்ணிட்டே இருந்து பெண் வேறு வழி இல்லாமல் தற்கொலை பண்ணிட்டா கூட தட் அமௌண்ட்ஸ் டு டவுரி டெத். அதுக்கு லைஃபு டெத் இதெல்லாம் நிறைய இருக்குது. தற்கொலை பண்ணிக்கிட்டா ஒரு பெண்ணுன்னா அதுக்கு யாருக்கு ஏன், அதுக்கு ஏன் அதுக்கு ஆண்களுக்கு ஏன் நீங்கள் லைஃப் கொடுப்பீங்க கேட்க முடியாது. இப்போ பண்ணலாம், டவுரி இருந்தால் பண்ணலான்னு இந்த மாதிரி பரிணாம வளர்ச்சி ஒன்று ஒன்றா வர 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 அங்கே சட்டம் தேவைப்பட்டது. ஆணவ கொலைக்கு கூட்டுச்சதி, கான்ஸ்பிரன்சி, அவங்க பொண்ணோட அப்பா அம்மா அவங்களாம் சேர்ந்து எப்படி கொலை பண்ணலாம் கான்ஸ்பிரசியில் இருக்குது, ப்ரிப்ரேஷன் இருக்குது, 147 கூடுறது இருக்குது, ராயட் இருக்குது, என்னென்ன உங்களுக்கு அன்லாஃபுல் அசம்பிளி இருக்குது, எல்லாம் இருக்குது. கொலை 302, கொலைக்கு 2 தான் இருக்குது, ஒன்று லைஃப் இல்லை டெத்து, 2 தான் கொடுக்க முடியும். இது எஸ்சி ஆக்டுங்கன்னா கொலை, எஸ்சி ஆக்ட் கொலைன்னா அந்த கொலைக்கு ஒரு வித்தியாசம் இல்லை, இதே லைஃப் இதே டெத்து தான். ஏன் எஸ்சி கொண்டாந்தாங்கன்னா மற்றவனை அடிக்கிறதுக்கும் எஸ்சியில் அடிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. போகிற வரவன்னு ஒருத்தர் சும்மா அடிச்சிங்கன்னா பழைய இதுபடி 321 331 தான் வரும். இப்போது ஒரு தலித் அடிச்சிங்கன்னா அது வந்து எஸ்சி ஆக்ட் நோ ஆன்ஸ்பெக்டிவேட், இன்னொரு கூடுதல் ஒரு பாதுகாப்பு அந்த மக்களுக்கு கொடுக்கணுன்னாங்க. புரியுதா? நான் சாதாரணமாக ஒருத்தனை அடித்தேன்னா 323 சாதாரண அடி, அதே அடி நான் எஸ்சி மேலே அடித்தேன்னா அவருக்கு நான் ஜாமீனில் வெளியே வர முடியாது. இந்த ப்ரொடெக்ஷன் அவங்களுக்கு கொடுக்கணும்.
இது மாதிரி ஆணவ கொலைக்கு எங்கே இருக்குது? அல்டிமேட்டாக ஒன்று பண்ணலாம், தனி கோர்ட் அமைக்கலாம். ஆணவ கொலைகளை விசாரிப்பதற்கு தனி கோர்ட். ஏற்கனவே ஒரு 22க்கு தனி கோர்ட் இருக்குது, இதுக்கு சேர்த்து தனி கோர்ட் வச்சுக்கோங்க, அவ்வளோதான். அதை தான் பண்ண முடியுமே தவிர சட்டம் அதுக்கு தனி சட்டம் என்ன கொண்டு வரீங்கன்னு சொல்லுங்கள். நீங்கள் நான் இவ்வளோ கேள்வி கேட்டேன். 2 பேரும் சதி பண்ணுறது இருக்குது, ஏற்கனவே சதி. பெண் ஆணும் காதலிக்கக்கூடாதுன்னு இருக்குது, மேல் சாதி கீழ் சாதி. எப்படி இருந்தாலும் அல்டிமேட் நீங்கள் கொலைக்கு போயிட்டீங்களே. இருக்கிறதுலே ஐபிசியில் மேக்ஸிமம் பனிஷ்மெண்ட் கொலைக்கு தானே. லைஃப் இஸ் அ லைஃப். 20 இயர்ஸ் சொல்லாதீங்க, லைஃப் இஸ் அ லைஃப். லைஃப்னா 60 வருஷம் வந்தால் லைஃப். அது கொடுக்குறது சட்டத்தில் இடம் இருக்குது. டெத்து கொடுக்கறதுக்கு சட்டத்தில் இடம் இருக்குது. இப்போ ஆணவ கொலை எதுக்கு தனியாக? இப்போ புரியுது அவங்களோட சதி என்னென்னு. அப்படியே கொண்டாந்து தமிழ்நாட்டுக்கு வேணும். தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை, அகில இந்திய லெவலில் வேணும். அகில இந்திய லெவலில் உள்துறை அமைச்சராக இருக்க அமித்ஷா அதுக்கு ஒத்துக்க மாட்டார். காரணம் வர்ணாசிரமம். கொண்டாந்து அப்படி கடைசியாக கொண்டாந்து மோடி தலையில் வச்சுட்டு இப்போ இதெல்லாம் காரணம்லாம் மோடி தான்ப்பா அப்படின்னு போகிறதுக்கு ரொம்ப அழகாக பண்ணுறாங்க. அதுக்கு எப்பவும் போல் வன்னியரசு இதே மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. நான் என்ன சொல்கிறேன், வேறு எந்த மதத்துலேயும் ஆணவ கொலை இல்லையா? டிக்ளேர் பண்ணுங்கள். ஆணவ கொலை இல்லைன்னு நீங்கள் சொல்லுங்கள். வன்னியரசு சொல்லட்டும், இல்லைங்க இந்து மதத்தில் மட்டும்தாங்க ஆணவ கொலை இருக்குது, மற்ற எந்த மதத்துலையும் ஆணவ கொலை கிடையாதுங்க அப்படின்னு சொல்லுங்கள். நான் ப்ரூவ் பண்ணுறேன் எங்கெங்கே என்னென்ன இருக்குன்னு. ஏன்னா அவர் சொல்கிறது என்ன தெரியுங்களா, சாதி எங்கே இருக்கோ அங்கே ஆணவ கொலை வரும்னாரு. ஆமாம், அவர் பேசுனது பார்த்தேன். ஆமாம், எங்கே சாதியில் ஏற்றத்தாழ்வு இருக்குதோ அங்கே ஆணவ கொலை நடக்கும். தலித்து மட்டும் இல்லை, ஒரு சாதிக்கு மேலே ஒரு சாதி இருந்தால் அந்த ஜாதி இவனை பார்க்கும்போது என்னோட கீழ் ஜாதின்னு வெட்டுற ஆணவ கொலை அப்படின்றாரு. அப்போ எல்லா மதத்துலையும் ஒவ்வொரு மதத்துலையும் என்னென்ன ஜாதி இருக்குதுன்னு வன்னியரசுக்கு தெரியும், எனக்கு தெரியும். குறிப்பாக கிறிஸ்தவரில் எத்தனை ஜாதி இருக்குன்னு அவங்களுக்கும் தெரியும், நமக்கும் தெரியும். அப்போ சாதி ஏற்றத்தாழ்வு இருந்தால் அங்கே மரணம் ஆணவ கொலை நடக்கலையா? வேறு எந்த மதத்திலும் நடக்கலையா? அப்படி ஒரு டிக்ளேர் பண்ணுங்க. எந்த மதத்தையும் நடக்கலைங்க, ராமாயணத்தில் மட்டும்தான் நடந்திருக்கு, ராமர் தான் ஃபஸ்ட்டு பண்ணார் அப்படின்னு டிக்ளேர் பண்ணுங்க. விடுதலை சிறுத்தைகள் வேலையை என்னென்னா கடைசியில் கொண்டு வந்து இந்த இந்து மதத்தை கொண்டு டச் பண்ணுறாங்க. டச் பண்ணிட்டு அப்பா முடிஞ்சது என் வேலை, கொடுத்த அசைன்மெண்ட் முடிஞ்சதுன்னா மற்ற மதம்லாம் இப்போ விடுதலை சிறுத்தைகள் தான்ப்பா நமக்கு என்னையும் கூடவே இருக்கிறாங்கன்னு நினைக்கணும். அதை அவங்க சொல்லுங்க. இன்னொன்று வன்னியரசு இன்னொன்று சொல்லணும், கீழே இருந்து மதம் மாறினாங்கன்னா அவங்க பிசி ஆயிடுறாங்க அப்படிங்கிறத நாங்கள் ஏற்றுக்கிறோம் அப்படின்னு சொல்லணும். ஒரு எஸ்சி பிசியாக கன்வெர்ட் ஆனார்னா, கிறிஸ்டினாக கன்வெர்ட் ஆனார்னா அவர் பிசி ஆயிடுறாரு. இப்போ அவங்க கோரிக்கை என்ன தெரியுங்களா, இல்லை ஸ்டாலின் கொண்டு வந்திருக்காரு, கிறிஸ்டினாக கன்வெர்ட் ஆனாலும் எஸ்சியாக தொடருவாங்கன்னு. அது வேண்டான்னு சொல்லணும்ல, வன்னியரசு சொல்லணும்ல, திருமாவளவன் சொல்லணும்ல. என்னங்க நீங்கள் இதை வேணான்னு தாங்க நாங்கள் அங்கே போகிறோம், அங்கே போனதுக்கப்புறம் என்னை எஸ்சியாக வச்சுக்கு நான் அங்கே போனேன் பிசியாக மாறிடுவேங்கன்னு சொல்லணும்ல. ஏன் சொல்ல மாட்டாங்க? ஸோ இதெல்லாம் ஓவராலாக நீங்கள் பிக்சர் பார்த்தீங்கன்னா அவரோட பேச்சில் என்ன அர்த்தம்னு நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ ஆணவ படுகொலை தொடர்பாக ஒரு இஷ்யூ போயிட்டு இருக்கு, அதை திசை திருப்பும் விதமாக தான் இவர் பேசுகிறார் அப்படிங்கிறது உங்களுடைய விவாதம். ஆணவ கொலை மட்டும் இல்லை, நீங்கள் கஸ்டடி லாக்அப் டெத்துனாலும் அதுக்கு திசை திருப்புவாங்க, எது நடந்தாலும் திசை திருப்புவாங்க. இப்போ கம்யூனிஸ்ட் நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்ட்டு இதெல்லாம் என்னென்னா அப்படியே திருப்பி விடுறது. ஆணவ கொலை நடக்கிறது நாங்கள் எல்லாம் ட்ரை பண்ணுறோம் நடக்காமல் இருக்கிறதுக்கு, ஆனால் மீறி நடக்குது அப்படின்னு. ஆணவ கொலை நடக்கிறது தடுக்கக்கூடிய ஒரே மிஷினரி எதுன்னு கேட்டால் ஆளுங்கட்சி, ரூலிங் பார்ட்டி. அது நினச்சா எல்லாம் நடக்கும். கவின் கொலையை பற்றி எல்லாம் பேசுகிறாங்க. கொன்னது யார்? செத்தது கவின் தெரியும், கொன்னது யார்? கொன்னதை பற்றி ஏன் யாரும் பேச மாட்டாங்க? அவங்கள பற்றி ஏன் பேச மாட்டாங்க? ஏன் கொண்டாங்கன்னு ஏன் பேச மாட்டாங்க? எதனால் கொண்டாங்கன்னு பேச மாட்டாங்க? ஏன் அப்படி? ஒருத்தர் செய்கிற தவறுனால சாதி ஃபுல்லாக வந்துடுமா? கிடையாது. இல்லை, ஒரு சாதியில் ஒருத்தருக்கு பித்து பிடிச்சி போய் பண்ணாருன்னா அந்த சாதி ஃபுல்லாக அப்படி சொல்ல முடியாது. இல்லை, ஏன் அந்த சாதி இவங்க சொல்ல வேண்டியதுன்னா அவங்க வன்மையாக கண்டிக்கிறோம் அப்படின்னு சொல்ல வேண்டியது, ஏன் கண்டிக்க மாட்டாங்க? நான் நிறைய இங்கே பேசியிருக்கேன், இங்கே இது நம்ம ஆதன் டிவிலே பேசியிருக்கேன். இரட்டை கோலை முறை தமிழ்நாடு முழுக்க இருக்குது, எல்லா இடத்துலையும் இருக்குது, இவரே ஒத்துக்கிறாரு. இரட்டை கோலை முறை யார் அமுல்படுத்துறதுன்னு கேட்டேன். எனக்கு தெரிஞ்சு எந்த பிராமணனும் போய் டீ கடை முன்னாடி உட்காந்துட்டு நான் இருக்கிற வரைக்கும் ரெண்டு டிஃப்ரெண்ட் கிளாஸில் குடின்னு யாரும் சொன்னதில்லை. அப்போ அதை நடைமுறைப்படுத்துறது யாருன்னு கேட்டேன். அந்த ஊரில் நடைமுறைப்படுத்துறது அந்த ஊரில் எந்த சாதின்னு பார்த்து அந்த ஜாதியை சேர்ந்த ஒரு திமுககாரரை கூட்டு திருமாவளவன் அங்கேயே தர்ணா பண்ணி ஐயா இது எடுங்க ஐயான்னு சொல்கிறது எவ்வளோ நேரம் ஆகும்? அந்த ஊரில் இருக்கிற ஜாதியில் சேர்ந்து யாராவது ஒரு திமுக இருப்பார்ல, ஒன்றியம் நகரம் ஏதாவது இணை துணைன்னு தான் ஒன்று இருக்காங்களா, அவங்கள கூட்டு வச்சுட்டு ஐயா உங்கள் ஜாதி தான் அது, நீங்கள் என் கூட இருந்தீங்கன்னா ஜாதி பயப்படுவாங்க, என் கூட இங்கே உட்காருங்கய்யா, அந்த இரட்டை கோலை முறை எடுங்கய்யான்னு சொல்கிறது எவ்வளோ நேரம் ஆகும்? ஏன்னா திருமாவளவர்களே தெரியும் இங்கே என்ன நடக்குதுன்னு. கொடியை ஏற்றுறது கூட எங்களுக்கு பெர்மிஷன் இல்லை அப்படின்னு சொன்னவர் தான் அவர். அதனால் அவங்க உள்ளே ஒன்று பேசுவாங்க, வெளில ஒன்று பேசுவாங்க. நீங்கள்லாம் இதுக்கு பொது தொகுதிக்கு ஆசைப்படலாமா அப்படின்னு கேட்டதுக்கும்
பப்ளிக்கில் ரோட்டில் நடந்து போகாத அப்படின்னு சொல்கிறதுக்கும் உண்டான பெரிய வித்தியாசம் நான் ஒன்றும் பார்க்கலன்னு சொன்னது வன்னியரசு. அந்த தெருவில் நீ நடக்காதன்னு சொன்னதுக்கு உண்டான அந்த தாக்குதலுக்கும் இப்போ கலைஞர் அவர்கள் நேரடியாக எங்களை பார்த்து நீங்கள் பொது தொகுதி ஆசைப்படலாமான்ட்டு சொன்ன தாக்குதலுக்கும் பெரிய வித்தியாசமாக நான் பார்க்கல அப்படின்னாரு. அப்போ அங்கே தான் கூட்டணி இருக்காரு இப்போ. அப்போ சந்தர்ப்பத்தை நம்ம தான் புரிஞ்சுக்கணும். இதில் இப்போ விஜய் அவர்கள் அவர் அந்த மாநாட்டில் பேசின அந்த பேச்சு அப்படிங்கிறது அதற்கு உங்களுடைய தலைவர்களும் வந்து பதிலடி கொடுத்துக்கிட்டே வராங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். இதில் குறிப்பாக அவர் பேசும்போது 2 விஷயத்தான் தொட்டார். ஒன்று கச்சத்தீவு, இன்னொன்று நீட். அதுக்கப்புறம் வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிராக இருக்கிறது பாஜக அப்படின்ற இந்த 3 விஷயத்தையும் தான் அவர் தொட்டு காட்டி பேசியிருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ அவருடைய அந்த பேச்சு, அவருடைய மிக குறிப்பாக அவர் உங்கள் மீது வைத்த விமர்சனத்துக்கு உங்களுடைய பதில் என்ன? விஜய் அப்படிங்கிற ஒரு ஒரு நட்சத்திரம் வந்து பிரபலமானவர்ன்றது எந்த சந்தேகமும் இல்லை. நான் வந்து எதிர்கட்சி எங்களை தாக்கிட்டார்ன்றதுனால விஜய் வந்து சாதாரண நடிகர் நான் சொல்ல மாட்டேன். தமிழ்நாட்டில் இருக்கிற கரிஸ்மேட்டிக் ஃபிகர் அப்படின்னு சொல்லக்கூடிய மக்களை கவரக்கூடிய முகம் உள்ள ஒரு நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்ஜிஆருக்கு அப்புறம் நான் பார்த்தது வந்து விஜய் தான். விஜயகாந்த் வந்து தன்னோட சொந்த செல்வாக்கில் வளர்ந்தவர், கரிஸ்மேட்டிக் ஃபிகர் இல்லை. அவர் நல்ல மனசில் அவரோட அவர் ஏழைகள் மேலே வச்ச இது, அவர் செஞ்ச உதவி, அவர் இயற்கையாக அவராக வளர்ந்தார். அவர் கரிஸ்மேட்டிக் ஃபிகர் கிடையாது. அவர் வந்துட்டார் வளர்ந்து நல்ல ஒரு 7-8%. ஆனால் விஜய் அப்படின்னா போய் நின்னாலே அவருக்கு எடுத்தோடனே ஒரு 7-8% வரக்கூடிய ஆள் கரிஸ்மேட்டிக் ஃபிகர் இருக்குது. எம்ஜிஆருக்கு அடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா ரஜினிக்கு அப்புறம் விஜய். ரஜினி ஏன் நான் சொல்லலைன்னா ரஜினி வரலை. ரஜினியே இதே மாதிரி வந்திருந்தாருன்னா இந்த ஏஜில் ஒரு 45, 50, 55, 60 வந்திருந்தாருன்னா இன்றைக்கி விஜயோட மாநாடு வந்து ஒன்றுமே இல்லை. எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி இந்தியாவே கலைஞருக்கும் அந்த மாதிரி ஒரு தாக்கத்தை அவர் ஏற்படுத்தியிருப்பார். அவர் அடுத்த நிலையில் யார் இருக்காங்கன்னு பார்த்தா விஜய். இவங்க எல்லோரும் ஒரு தப்பு பண்ணுறாங்கன்னா தன்னோட சரிஸ்மாவும் தனக்கு கூடுற கூட்டத்தையும் 2 ஒன்றா மிக்ஸ் பண்ணி என்னென்னமோ தலைக்கு என்னென்னமோ ஏறி போய் என்னென்னமோ பேசி மாட்டிக்கிறாங்க. எம்ஜிஆரோட சரிஸ்மாவை அவர் கடைசி வரைக்கும் அப்படியே தூக்கிட்டு வந்து அப்படியே ஆட்சியில் கொண்டு வந்து உட்கார வைக்கிற வரைக்கும் அவர் எங்கேயுமே தடுமாறலை. நான் குறிப்பாக நான் என்ன சொல்கிறேன்னா குறிப்பாக கிட்டேருந்து பார்த்தவன் 72லேருந்து 77 வரைக்கும் அவரோட பாதையில் ஒரு சிறு தடுமாற்றம் நீங்கள் பார்க்க முடியாது. நேற்று ஒன்று பேச்சு, இங்கே ஒரு பேச்சு இருக்காது. இன்னொன்று அவரோட பேச்சில் எல்லாத்துலேயுமே அப்போ இருந்தால் காங்கிரஸ் இருந்து பாருங்க மேலே ஒரு வார்த்தை பேச மாட்டார். அவர் ஒரு பேச்சுங்கன்னா காங்கிரஸ் வந்து கொள்கையை மாற்றிக்கணும் அப்படி சொல்லுவார் தவிர முழுக்க டார்கெட் யாருன்னா கருணாநிதி, தீய சக்தி கருணாநிதி, படத்தில் நம்பியார் கருணாநிதி, அசோகன் கருணாநிதி, மனோகர் கருணாநிதி, படம் ஃபுல்லாக அவர் படம் பார்க்குற அத்தனை பேருமே வீட்டிலேருந்து வரும்போது சார்ஜ் ஏற்றிட்டு வருவாங்க. இந்த படத்தில் இருக்கிற அத்தனை பேருமே கருணாநிதி தான் அப்படின்னு 4 கேரக்டர் வருவாங்க. கருணாநிதி, அன்பில் தர்மலிங்கம் பேசிப்பாங்க. வண்ணே நாராயணசாமி அவர் அன்பில் அப்படி அந்த மாதிரி ஊட்டி உள்ளே வளர்த்து எதிர்கட்சினா ஒரே கட்சி திமுக அப்படின்னு வளர்த்தார். அதில் ஒரு லாஜிக் இருந்தது. அதை பற்றி சொன்னது எல்லாமே உண்மை. கணக்கு காட்டினேன், என்ன கேட்டேன், நான் கணக்கு தானே கேட்டேன் அப்படின் போது மக்கள் மவராசன் கணக்கு தானே கேட்டார். அதுவும் நான் என்ன எடுத்துகிட்டு போய் திருட போகிறேன்னா அப்படின்னு கேட்கும்போது பொம்பளைங்களாம் ஓன்னு அழுதாங்க. பாத்தியார் உனக்கு எதுக்கு அப்படி தன்னோட சரிஸ்மா அப்படியே கொண்டு போய் திமுக எதிர்ப்பு நிலையை கொண்டு போய் அப்படியே ஆட்சியில் உட்கார வச்சார். அது மாதிரி ஒரு தலைவன் எனக்கு தெரிஞ்சு எங்கேயுமே இல்லை. விஜயகாந்த் கூட எல்லாமே ஒரு இடத்துல ஸ்டாண்டு மாற்றி போயிட்டாங்க. விஜய் வந்து எதுக்கு சொல்கிறேன்னா இந்த மாதிரி பேசும்போது தன் தொண்டர்களுக்கு அவர் டீச் பண்ணணும். ஏன்னா தொண்டர்கள் புதுசாக வந்த தொண்டர்கள், அவங்க யாரும் பின்னாடி போயிட்டு இப்போ வரல. 17-18 வயசு பசங்க ஃபஸ்ட் டைம் விஜயை பார்த்து வராங்க. வெறுத்து போயினா எல்லா கட்சியும் சரியில்லைப்பா, நமக்கு விஜய் தான்ப்பா நம்ம கரெக்டாக வருவார், அவர் எப்படி சினிமாவில் பறந்து போய் நடிக்கிறாரோ அது மாதிரி நிஜ வாழ்க்கையிலையும் நேர்மையாக இருப்பார் அப்படின்னு வராரு. அவருக்கு நம்ம அந்த மக்களுக்கு இவர் தான் சொல்லணும். நான் ஏன் தெரியுமா நான் பிஜேபியை பிடிக்கலன்னு சொல்கிறேன், நான் ஏன் தெரியுமா திமுக பிடிக்கலன்னு சொல்கிறேன் அப்படின்னு இவர் டீச் பண்ணணும். டீச் பண்ணுற இடத்துல இருக்காரு. அதான் எம்ஜிஆர் பண்ணார். புரியுதா நான் சொல்கிறது? இல்லை, அதுதான் இவர் சொல்கிறாரு. எனக்கு ஏன் பிஜேபி பிடிக்கலங்கிறத அவருடைய கருத்தில் சொல்கிறாரு. கச்சத்தீவு இவங்க மீட்கலை, இஸ்லாமியர்களுக்கு எதிராக இருக்கிறாங்க, நீட் தேர்வை நம்ம மேலே திணிக்கிறாங்க, இதெல்லாம் செய்கிறதால பிடிக்கலைங்கிறது சென்சில் தான் அவர் சொல்கிறாரு. நீட் தேர்வை பிடிக்கல, கச்சத்தீவு மீட்கலை, இதெல்லாம் திமுக பேசுகிறது. நீங்கள் என்ன பேசுகிறீங்க? விஜய் தாவேக்கா என்ன சொல்ல வருது? புதுசாக ஒரு கட்சி வருதுங்க, என்ன சொல்கிறீங்க? நீங்கள் என்ன சொல்லணும்னா மக்களுக்கு உண்மையை சொல்லணும். அம்மா கச்சத்தீவுக்காக நீங்கள் பிஜேபியை திட்டாதீங்க, முழுக்க திமுகவும் காங்கிரஸ் பண்ண தப்பு, 2 பேரும் பொது எதிரிகள், தனியாக வச்சுருங்க. பிஜேபி ஏன் திட்டணும் தெரியுமா? இந்தந்த காரணத்துக்காக திட்டணும் அப்படின்னு அவங்களுக்கு சொல்லணும். ஏன் நான் வந்து அதிமுகவை திட்டுறேன்னா அப்படின்னு சொல்லாமல் கொள்கை எதிரி பிஜேபி, அரசியல் எதிரி திமுக, இது கொள்கை எதிரி பிஜேபி. என்ன கொள்கை எதிரி, என்ன கொள்கைன்னு சொல்லுங்கள்.
கேட்டால் நீட்டுன்றாரு. இஸ்லாமியர்களுக்கு எதிரான என்ன எதிரானவர்னு சொல்லணும். நான் என்ன சொல்லணும்னா, இதோ பாருங்கம்மா, மோடி ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி வறுமை கோட்டு கீழே இருந்த இஸ்லாமியர்கள் 20 கோடி, இப்போ 28 கோடி. முத்தலாக்குனால நிறைய பெண்கள் வந்து வாழ்க்கை இழந்துட்டாங்க. காஷ்மீரில் இப்போ முன்னை விட பயங்கரமான குண்டு வெடிப்பு, ரோட்டில் நடக்க முடியல, அவன் ரோட்டில் செத்து கிடக்கிறான். இப்படி சொல்லணும் மக்களுக்கு. இந்த சிஏஏன்னு ஒன்று கொண்டாந்தது வந்து தமிழ்நாட்டிலேருந்து தமிழ்நாட்டில் மட்டும் 20,22,88 பேர் இங்கேருந்து கிளம்பி ஆப்கானிஸ்தானுக்கு போயிட்டாங்க முஸ்லீம்ங்க அப்படின்னு டேட்டா காட்டணும். இப்படி பாருங்க வந்திருக்காமா, அம்மா உங்கள் வீட்டு பக்கத்தில் இருந்தார் ஒருத்தர் அப்துல் காதர், காணாமல் போயிருப்பாரு. ஆமாங்க, அவர் ஆப்கானிஸ்தான் போயிட்டாருமா, சிஏஏ தான்மா காரணம்னா, ஓ சிஏஏனால ஆப்கானிஸ்தான் போயிட்டார் அப்துல் காதர் அப்படின்னு கேட்கணும். நீங்கள் இஸ்லாமிய எதிராக, இது எங்களுக்கு தெரியும், இது பாரத பழசு, இது நீங்கள் இஸ்லாமிய எதிரானவர், திமுக ஊழல் கட்சி, இது எங்களுக்கு தெரியாதா? இது நீங்கள் பேச வரக்கூடாது. இது என்ன ஆகுன்னு தெரியுங்களா? கொஞ்ச நாள் எதுக்கு சொல்கிறேன்னா, அவர் கட்சி நான் பேசிட்டு போகிறாரு, பிடிச்சிடும். உட்காந்து பேசுகிறவங்களுக்கு என்ன ஒரு ஸ்டஃப் இல்லாமல் அவன் எதிரி இவன் எதிரி, இவங்ககிட்ட பேசாத அவங்ககிட்ட பேசணும்னு சொல்லக்கூடாது. ஏன் பேசக்கூடாதுன்னு சொல்லணும். ஒரே ஒரு கச்சத்தீவை மீக்கலையே மோடி சார்ன்றாரு, அப்போ அவர் ஒழுங்காக படிக்கலன்னு அர்த்தம். ஒன்று புரிஞ்சுங்க, தமிழ்நாட்டு அரசியலில் படிக்காமல் வந்த எந்த தலைவனுமே ஜெயிச்சது கிடையாது. படிக்காமல் வந்த எந்த தலைவனும் ஜெயிச்சது கிடையாது. மேபி ஸ்டாலின் வந்து இதில் வந்திருக்கலாம், அவர் அந்த லெகசியில் வந்திருக்கலாம். எம்ஜிஆர்லேருந்து இங்கே இருக்கிற விஜயகாந்த் எல்லாரும் இன்னைக்கு சீமான் படிக்கிறார். அவர் கொள்கை எனக்கு சுத்தம் பிடிக்காது, ஆனால் அவர் படிக்கிறாரு. படித்து எங்கெங்கே என்ன நடந்ததுன்னு எடுத்து கொடுக்குறாரு. படிப்பு இல்லாமல் உங்களால் வளர முடியாது. படிக்கணும். படிக்கும் போது என்னென்னா கேட்கணும். கச்சத்தீவு எப்போ கூகுள் சர்ச் பண்ணு, மாதிரி 1974 76 பண்டார் நாய்க்கு ஸ்ரீமோ பண்டார் நாய்க்கு கொடுத்தா யார் கொடுத்ததுப்பா? இந்திரா காந்தி. அப்போ யார்ப்பா இங்கே இருந்தது? திமுக. இவங்க 2 பேர் தான் இருந்தாங்களா? அப்போ எப்படி மோடியை சொல்ல முடியும்? கேட்கணுமா நம்ம? மோடி சார் வாங்கிட்டு போகிற வழியில் அப்படியே வாங்கிட்டு வந்து கொடுத்துருங்க சார், நான் தெரியாமல் மறந்து வச்சுட்டு வந்துட்டோம், கச்சத்தீவு அங்கே பேக்கெட்டில் தான் இருக்குது, கீழே தான் இருக்கு, அந்த பேக்கெட் எடுத்து வந்து கொடுத்துருங்க சார் அப்படின்னு. என்ன இதெல்லாம்? இது வந்து முன்னாடி இருக்கிறவங்க சத்தம் போட்டு கைத்தட்டுறவங்க கைத்தட்டுவான், பின்னாடி இருக்க இன்டலெக்சுவல் இருப்பாங்கலாம் பின்னாடி போகிறவங்க, என்னங்க இது இப்படி பேசுகிறாரு, என்னங்க கொஞ்சம் கூட அப்படின்னு சொல்லக்கூடாது. இது என்ன ஆகுன்னா, நாளுக்கு நாள் செயல்பாடு குறைய அவங்களாம் விலகி வெளில வருவாங்க. எம்ஜிஆர்கிட்ட கட்சி ஆரம்பித்து 72 77 வரைக்கும் வெளியில் போனவங்க யாருமே கிடையாது, உள்ளே வந்தவங்க தான் அதிகம். முதல்ல இவர் வருவார், அப்புறம் கொஞ்ச நேரம் பார்த்து பார்த்தா பண்டுட்டி ராமச்சந்திரன் வருவார், நெடுஞ்செழியன் வருவார், பவுசா வருவார், ஜாம்புவானுங்கள்லாம் அங்கே நீங்கள் வருவாங்க. ஏன்னா அந்த கட்சி சரியாக பண்ணுறாருப்பா, அந்த கட்சி இது வேஸ்ட்டுப்பான்னு போனோம். அப்படியே யோசிச்சு மாற்றி போருங்க. மதிமுக மக்கள் நீதிமன்றம், மக்கள் நீதி மையம் பாருங்கள், உள்ளே போகும்போது 22 ஸ்டார் ஒன்றா வெளில போய் இப்போ இவர் மட்டும் நிற்கிறார். அப்போ என்னென்னா, அங்கே இருக்கிறவங்களுக்கு வந்து அறிவு சுரண்டல் அதிகமாக போய் கூட இருக்கிறவங்களே பேசும்போது இல்லை, என்னங்க தலைவர் எப்படி பேசுகிறாரு, என்னங்க முட்டாள்தனமாக இருக்குது, எப்படிங்க தலை காட்டுறது வெளில அப்படின்னு கூட இருக்கிறவங்க நினச்சாலே உங்கள் கட்சி அழிஞ்சிடும். ஆனால் அந்த விஷயத்தை விஜய் பாராட்டணும். சிந்திக்கிறவங்க யாரும் கூட வச்சுக்கல, இன்னும் யாரும் சிந்திக்கிறது இல்லை. அவங்கெல்லாம் அப்படியே பார்த்துட்டு நம்ம எப்படியும் அவர் சிஎம் ஆகிட்டா நான் நிதி அமைச்சர், ஒரு பொதுப்பணித்துறை அமைச்சர் நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் விஜயோட சர்க்கிளை பாருங்கள், நான் எதிரியாக சொல்லுறேன், அவரை நான் உத்து பார்த்ததில் அவருக்கு அறிவு தேடல் இல்லை, சுயமாக சிந்திச்சு பேசுறது இல்லை. எப்போ அவர் வந்து போகிற வழியில் கச்சத்தீவு மீட் கொடுங்கன்னு சொன்னாரோ, 800 பேரை கொண்டுட்டீங்களே அப்படின்னா யார் கொன்னதுன்னு கூட தெரியாமல் என்ன சொல்லணுன்னாங்க. இப்போது ஐயா நான் ஒத்துக்கிறேன், காங்கிரஸ் பீரியடில் 800 பேர் கொண்டாங்க, மோடி ஐயா பீரியடில் கொள்ளலை, சந்தோஷம். ஐயா மோடி ஐயா நான் ஒரு ரிக்வெஸ்ட் பண்ணுறேன், இவ்வளோ ஆளுமை உள்ள உங்களுக்கு நீங்கள் சொன்னால் எல்லாம் கேட்குறாங்க, ஏன் ட்ரம்ப்பே கேட்குறாரு, புட்டின் கேட்குறாரு, சின்ன கண்ட்ரி, எனக்காக நீங்கள் போய் கொஞ்சம் ரிக்வெஸ்ட் பண்ணி வாங்கி கொடுங்க ஐயான்னு சொல்லியிருந்தால் அவர் நிலைமை எப்படி இருக்கும், எங்கள் நிலைமை எப்படி இருக்கும்? எங்களுக்கு அப்படியே சொன்ன மாதிரி வாங்கி சொல்லலாம் அப்படின்னு நாங்கள் யோசிப்போம்ல, அது யோசிக்க வைக்கிறவங்க தான் தலைவன். அப்போ சொல்லியிருக்கணும், இஸ்லாமிய மக்களே நான் நினச்சது வேறு, இப்போ நடக்கிறது வேறு, இருந்தாலும் இன்னும் பிஜேபி நிறைய உங்களுக்கு செய்யணும் அப்படின்னா, இஸ்லாமியர் வந்து ஏதோ சொல்கிறாருப்பா இன்னும் மொட்டையாக வந்து உங்களுக்கு ஒன்றும் செய்யலை, காங்கிரஸ் பற்றி ஒன்றும் பேசலை, பார்த்தீங்களா பேசினாரா? நான் பார்த்து எதுவும் பேசலை. அப்போ என்ன அர்த்தம்? காங்கிரஸ் புனித கட்சியா? இங்கே இருக்கிற அத்தனை தவறுக்கும் காரணம் காங்கிரஸ். எமர்ஜென்சி காங்கிரஸ், கச்சத்தீவுக்கு காங்கிரஸ், நீட்டுக்கு காங்கிரஸ், இன்னைக்கு இந்த நிலைமையில் இருக்கிற இந்தியா குண்டுலேருந்து தப்பிச்சது காங்கிரஸ், இன்னைக்கு குண்டெல்லாம் போட்டது காங்கிரஸ். ஒரு வார்த்தை கண்டிச்சாரா? 65 வருஷமாக எங்களை இப்படி பண்ணிட்டீங்களே காங்கிரஸ்காரங்களே, நியாயமானு கேட்டால் ஏன்னா கூட்டணி பேசிட்டு இருக்காரு. அப்போ கூட்டணி பேசும்போது இதெல்லாம் டச் பண்ணக்கூடாது. முழுக்க நீ என்ன பண்ணிருக்கணும், ரேஷன் கடை, மீன் தொட்டி இதோடு நிறுத்திருக்கணும். நீ கச்சத்தீவுலாம் போகக்கூடாது.
அந்த கச்சத்தீவுக்கு போகும்போது சின்ன பையன் கேள்வி கேட்பான், என்ன காங்கிரஸ் பற்றி ஒன்றும் பேசுகிற தலைவர்மா. நீங்கள் நினைக்காதீங்க விஜய் பின்னாடி போகிறவங்க எல்லாருமே வந்து சிந்திக்க மாட்டாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. எல்லா இளைஞர்கள் அவங்க வந்து வேற ஒரு ஆல்டர்னேட்டிவ் தேடி போகிறாங்க. சும்மா ஒன்றும் போல ஆல்டர்னேட்டிவ் தேடி போகிறாங்க. அவங்க கூகுள் பண்ணுவாங்க, சர்ச் பண்ணுவாங்க, தலைவர்னா இப்படி அறிவு இவ்வளோ கம்மியாக இருக்குது, இப்படி பேசுகிறாரேன்னு யோசிச்சுட்டாங்க வச்சுக்கோங்க, அது நிற்காதாங்க. இன்னொன்று, கட்சி ஆரம்பித்ததுலேருந்து ஆட்சிக்கு வர்ற வரைக்கும் அந்த டிரான்சிஷன் இருக்குது பாருங்க, அதை விஜய் செய்ய முடியாதுன்றது என்னோட கருத்து. அவர் எவ்வளோக்கு எவ்வளோ வெளில வந்து பேசுகிறாரோ அவ்வளோக்கு அவ்வளோ அவர் விமர்சிக்கப்படுவார். எம்ஜிஆர் பேசினாருன்னா மக்கள்கிட்ட எழுச்சி வரும். டிஎம்கேலாம் என்னையா இப்படி பொழக்கிறாரு நம்மள, அவர் சொல்கிறது கரெக்டாக தான் நடக்குது, இவரும் தலைவரும் இப்படி தான் பண்ணுறாரு, கலைஞரை பார்த்து தலைவர் இப்படி தான் பண்ணுறாரு அப்படியே சொல்லுவாருங்க. எதுக்கு முக்காமுத்து எனக்கு எதிர்த்தா, முக்காமுத்து வந்தால் என்னை எதிர்த்துருவாரா, அவர் நான் ஒன்றான்னுவார். உடனே எங்கள் தொண்டன்ல முக்காமுத்து வந்தால் எங்கள் தலைவரை எதிர்த்துருவார். இப்படி தானேங்க இப்போ ஆல்ரெடி அரசியல் பண்ணணும். இவ்வளவு சாதாரணம் பண்ணுறாரு, கூட யாரும் அட்வைஸும் கிடையாது. இன்னும் ஒரு தடவை மீட்டிங் பேசுவார் பாருங்க, இன்னும் பயங்கரமாக தாக்குதல் நடக்கும் அவர் மேலே. ஏன்னா அவர் பேசுறதுல வந்து டெப்த் இல்லை. இதில் இப்போ இந்த ஸ்டாலின் அங்கிள் விமர்சனத்துக்கு வந்து பாஜகவே வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. பாஜகவே அந்த விமர்சனம் தேவையில்லை, அந்த விமர்சனம் முதலமைச்சர் மேலே வச்சிருக்க கூடாது அப்படின்னு ஸ்டாண்ட் எடுக்கிறதுக்கான காரணம் என்ன? ஏன்னா இப்போ இந்தியாவில் எங்கே பார்த்தாலும் ஒரு சிஎம்ஐ பார்த்து சார்ன்னு கூப்பிடுவாங்க, ஐயான்னு கூப்பிடுவாங்க, அங்கிள் அப்படின்னு கூப்பிட்றது தப்பு. அது நீங்கள் வந்து தமிழில் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்காது. ஏன்னா நம்ம கிண்டல் பண்ணுற வார்த்தை மாதிரி தமிழ்நாட்டில் அது ஒன்றும் அன்பார்லிமெண்ட்ரியா இல்லைங்க. அதாவது நம்ம ஊரில் வந்து அந்த கூப்பிட்றது ஸ்டைல் நம்மமா என்ன அப்படின்னு அப்படி இருக்கக்கூடாது. அண்ணன்றது வேறு, அண்ணன்றது உணர்வுபூர்வமானது, ஐயாங்கிறது வேறு, சாருங்கிறது வேறு. ஸ்டாலின் அவரில் வந்து ஸ்டாலின் ஐயான்னு கூப்பிட்டு சொல்லிடலாம், ஸ்டாலின் சாரும் கூட கூப்பிட்டுருக்கலாம். அங்கிள் என்ன அங்கிள் பண்ணுறீங்க அப்படிலாம். என்னென்னா அவர் எதுவுமே அப்ளிகேஷன் ஆஃப் மைண்ட் அவர் பண்ணலைன்னு நான் நினைக்கிறேன். என்னோட சின்ன இதில் என்ன அனலைஸ் பண்ணதில் அவர் எதையுமே 2-3 நாளாக பார்த்துருந்தானா தெரிஞ்சிருக்கும். முதல் நாள் வாங்கி படிக்கும் போது இதெல்லாம் இப்படி பேசணுமா இப்படி பேசணுமா அப்படின்னு பார்க்கறதுனால தான் இந்த பிரச்சனை வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். கொஞ்சம் அவர் இப்போ இன்னும் கொஞ்சம் டீப்பாக ஸ்டடி பண்ணியிருந்தார் வச்சுங்க, வீட்டில் ஹோம்ஒர்க் பண்ணியிருந்தாருன்னா இன்னும் நல்லா பண்ணியிருக்கலாம். இப்போ இன்னொரு மிக முக்கியமான ஒரு பிரச்சனையாக இருக்கிறது, அது வந்து தேசிய அளவில் பிரச்சனையாக மாறி இருப்பது, முதலமைச்சர் பிரதமர் உட்பட அவர்களுக்கான அந்த 30 நாளுக்கு மேலே அவங்க வந்து சிறையில் இருந்தாங்கன்னா அவங்களுடைய பதவி பறிப்பு சம்பந்தமான விவகாரம். எதிர்க்கட்சிகள் அவங்களுடைய மாநில ஆளக்கூடிய முதல்வர்களை குறிவைத்து இது நடக்குது, ஏற்கனவே அமலாக்கத்துறை எப்படி செய்ததோ அதே போன்ற ஒரு புது விஷயத்தையும் கொண்டு வராங்க அப்படின்ட்டு வந்து அவர்கள் வந்து விமர்சிக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ இந்த சட்டத்திற்கான தேவை அப்படிங்கிறது என்ன, இதை இப்போ கொண்டு வரதுக்கான காரணம் என்ன? முதல்ல நீங்கள் சொன்ன மாதிரி முதல்வர், துணை முதல்வர், பிரதமர், துணை பிரதமர், மந்திரிகள், மாநில மந்திரிகள் வரும். இது எப்போ நீங்கள் அமைச்சர்கள்னு சொன்னாலே அப்போ அந்த ஸ்டேட்டில் அது வர்றதுக்கு சாத்தியக்கூறு ரொம்ப கம்மி, சாதாரணமாக வராது. கரெக்டாக இப்போ நீங்கள் பிரதமர், துணை பிரதமர், பிரதமர், துணை பிரதமர் வச்சுக்கோங்க. இங்கே முதல்வர், துணை முதல்வர், அமைச்சர்கள், மாநில அமைச்சர்கள், மத்திய அமைச்சர்கள். அமைச்சர்கள்னு சொன்னாலே ஆளுங்கட்சி. தமிழ்நாட்டில் மாநில அமைச்சர்கள் யார்? திமுக. அவங்கள யாரும் அரெஸ்ட் பண்ண முடியுமா? யார் அரெஸ்ட் பண்ண முடியும்? இல்லை, அமலாக்கத்துறை பண்ண முடியும். பண்ண முடியாது. அதான் பண்ண முடியாது. இல்லை, அமலாக்கத்துறை நேராக வந்து பண்ண முடியாதுல்ல. நம்ம மாநில அரசு ஒரு எஃப்ஐஆரை போட்டு அது மேலே தான் அமலாக்கத்துறை வர முடியும். மாநில அரசு எப்படி எஃப்ஐஆர் போடுமா? நாளைக்கு உதயநிதி ஸ்டாலின் மேலே நம்ம தேனாம்பட்டை ஏட்டு போட்டுருவாரா? போட மாட்டார். அப்போது அங்கே வேற வழியே இல்லாமல் அதை வந்து நீங்கள் போட்டு தான் தீரணுன்ற கட்டாயத்துக்கு எப்போ வருவீங்க? கோர்ட். கரெக்டாக கோர்ட்டு சொல்லுது இவ்வளோ நடந்திருக்கு, இன்னும் நீங்கள் அரெஸ்ட் பண்ணலையா? உதாரணம் வேணும்னா ஆராசா, கனிமொழி, அவங்க அமைச்சர் எம்பி சுப்பிரமணிய சாமி அங்கே போட்டதில் வந்து இன்னுமா ராஜா தொடர்றாரு அப்படின்னு கேட்ட உடனே சாரி நாளைக்கே ராஜினாமா பண்ணி ரிசைன் பண்ணி உள்ளே போயிட்டார். அதே மாதிரி தமிழ்நாட்டில் நாளைக்கு ஏதாவது பிரச்சனை வந்து ஒரு கேஸ் ரிஜிஸ்டர் பண்ணாங்கன்னா அந்த கேஸில் அரெஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா என்ன கேஸ் வந்தாலும் லோக்கலில் இருக்கிறவங்க உதயநிதி ஸ்டாலின் அரெஸ்ட் பண்ண மாட்டாங்க. அதை பேஸ் பண்ணி இடி உள்ளே வருது ஒரு பேச்சுக்கு. இல்லை அதுலேயே ஏன் அரெஸ்ட் பண்ணலன்னு இப்போ கேட்குறாங்க பாருங்க, தினம் கேட்குறாங்க ஹைகோர்ட்டில். ஒருவேளை அந்த குற்றம் வரும்போது ஒரு அமைச்சரை கூப்பிட்டு ஏன் இந்த அமைச்சரை இன்னும் அரெஸ்ட் பண்ணலன்னு நம்ம கோர்ட்டு சொல்லுது வச்சுங்களேன். என்ன காரணமாக இருக்குன்னா, அரெஸ்ட் இஸ் நாட் அ மேண்டேட்ரிங்க. உங்களுக்கு தெரியும், அரெஸ்ட் இஸ் நாட் அ மஸ்ட். அரெஸ்ட் பண்ணணுமா வேணாமான்றது யார் முடிவு பண்ணணும்னா அந்த இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர் முடிவு பண்ணணும். அப்போ கோர்ட் என்ன சொல்லுதுன்னா, இவரை ஏன் இன்னும் அரெஸ்ட் பண்ணாமல் வச்சுருக்கீங்க, இவரை அரெஸ்ட் பண்ணு, அவருக்கு உண்டான ஆதாரங்களை திரட்ட வேண்டியது தானே அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப தெளிவாக பார்த்தீங்கன்னா இதில் 31 நாள் சொல்கிறது பார்த்தீங்கன்னா, ஒரு இன்ஸ்பெக்டர் போய் ஒரு அமைச்சர் அரெஸ்ட் பண்ணாருன்னா எதுக்காக அரெஸ்ட் பண்ணணும்?
ஃபஸ்ட்டு 15 நாள் தான் ரிமாண்டு கேட்க முடியும், அது போலீஸ் கஸ்டடி. ரிமாண்டு பண்ண உடனே பெட்டிஷனை போட்டு ஐயா இது மாதிரி இவங்களை கூட்டு போய் நான் ஒரு 4 நாள் தமிழ்நாடு ஃபுல்லாக சுற்றி ஆவணங்களை கரெக்ட் பண்ணணும், அது 4ஓ 8ஓ 15ஓ முதல் நாள் கேட்க முடியும். ஃபஸ்ட்டு ரிமாண்டு முடிஞ்சிருச்சு, திருப்பி கொண்டு சரண்டர் பண்ணிட்டாங்க. அந்த அமைச்சரை சரண்டர் பண்ணிட்டாங்க. சுற்றிலாம் பார்த்துட்டுங்க. நல்ல உதாரணம் செந்தில் பாலாஜி. எல்லாத்துக்கும் அவர் கரெக்டாக வருவார். செந்தில் பாலாஜி கூப்பிட்டு வந்து இங்கே காமிச்சிட்டாங்க, இந்த பாருங்க உள்ள அமிச்சிட்டாங்க. கோர்ட்டு சொல்லுது உங்களுக்கு வேண்டிய ஆதாரங்களை கலெக்ட் பண்ணிட்டீங்களான்னு. எல்லாம் கலெக்ட் பண்ணியாச்சுங்கன்னு. பெயில் வருது, கொடுக்க மாட்டேன்றாங்க பெயில் கோர்ட்டு. செகண்ட் ரிமாண்ட் கொடுக்க முடியாதுன்றாங்க. தேர்ட் ரிமாண்ட் 30 நாள் முடிஞ்சு 31வது நாள் தேர்ட் ரிமாண்டும் கொடுக்க முடியாதுன்னு சொன்னால் வேறு ஏதாவது ஒரு காரணம் கோர்ட்டுக்கு தெரியும். இது அரசாங்கம் முடிவு பண்ணுறது இல்லை, கோர்ட்டு முடிவு பண்ணுறது. அப்போ கோர்ட்டு சொல்லுது இல்லை இவர் உள்ளே இருக்கட்டும், வெளியில் வந்தால் சாட்சியை கழிச்சிடுவார், வெளியில் வந்தால் வேறு ஏதாவது பண்ணுவார், வேண்டாம் அப்படின்னு சொல்லி பண்ணுறாங்க. அந்த மாதிரியான ஒரு சமயத்தில் அதுவும் 5 வருடத்திற்கு மேலாக தண்டனை பெறக்கூடிய அந்த வழக்கு இருந்ததுன்னா, குற்றம் செய்த வழக்கு இருந்ததுன்னா, அந்த இடத்துல வந்து நீங்கள் அவரோட பதவியை தானாக இழந்துருவார். எந்த பதவியை? மந்திரி பதவியை. எம்எல்ஏ கிடையாது, மந்திரி உள்ளே போயிடுறாரு. ஏன் அந்த மந்திரி பதவி உங்கள் கண்ணை உறுத்துது அப்படின்னு கேட்டால், நான் திருப்பி கேட்குறேன், மந்திரி பதவியை வச்சுட்டு அவர் சிறைக்குள்ள என்ன பண்ணுவார்னு சொல்லுங்கள். மந்திரி பதவி உங்களுக்கு வேணும்னு கேட்குறீங்களே, எம்எல்ஏ பதவி கேட்கல. எம்எல்ஏ பதவின்றது எப்பவும் திரும்பி வந்தால் வேணும் அவருக்கு. மந்திரி பதவியை வச்சுக்கிட்டு நான் வந்து சென்னை புழல் சிறையில் உட்காந்துட்டு பல கடிதங்கள் எழுத போகிறேன்னு சொல்ல போகிறீங்களா? ஹவ் வில் யூ டிஸ்சார்ஜ் தி டியூட்டி ஆஃப் மினிஸ்டர் அண்டர் கஸ்டடி? பண்ண முடியுமா? மினிஸ்டர்னா என்ன? போய் 4 இடத்த பார்க்கணும், ஃபைலில் சைன் பண்ணணும், பண்ண முடியாது. அப்போது நீங்கள் வெறும் அந்த மந்திரின்ற பேரை மட்டும் கேரி பண்ணுறீங்க. ஏன் கேரி பண்ணுறீங்க? ஏதோ காரணம். ஆனால் இது எங்கே முடியும்னா, ஜெயிலுக்குள்ளே தேவையில்லாத உங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஜெயிலுக்குள்ளே இருக்கும்போது உங்கள் அதிகாரத்தை பார்த்து தேவையில்லாமல் அங்கே இருக்கிற ஜெயிலரோ சூப்பரண்டோ போலீஸோ ஜெயிலரோ எல்லாரும் உங்களுக்கு தேவையில்லாமல் அன்டியூ இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஐயா வர்றார், அமைச்சர் வர்றார், சாப்பிட சொல்லுங்கள் அப்படின்னு. அப்போ அமைச்சர் வந்து ஏசி ரூம் திறந்து விடுங்கன்னு திறந்தா விட்டாகணும். சக கைதிகள்லாம் அமைச்சர்னுவாங்க. அதனால உங்களுக்கு என்ன லாபம்? மக்களுக்கு என்ன லாபம்? வரி பணம் செலுத்தினாம பாருங்க, அவனுக்கு என்ன லாபம்? இதில் ஒரு அமைச்சர் உள்ளே இருந்தாருன்னு, ஒரு மாதத்துக்கு ஒரு அமைச்சருக்கு குறைஞ்சது 5 to 8 லட்ச ரூபா மினிமம் நம்ம செலவு பண்ணுறோம் மாதம். வெளியில் இருந்தால் அது ஓகே, உள்ளே இருந்தால் எப்படி செலவு பண்ணுறது? இது ஏன் செலவு பண்ணணும்? ஒன்று. ரெண்டாவது, 2 மாதத்தில் வெளியில் வந்தாருன்னா அவரோட நன்மதிப்பை அந்த முதல்வர் பெற்றிருந்தாருன்னா பரவாயில்ல, நம்மளால் வரட்டும், செந்தில் பாலாஜி மாதிரி பொன்முடி மாதிரினா திருப்பி ஆக்கிட போகிறாரு. உங்களுக்கு என்ன லாஸ் அப்படின்னு கேட்குறோம். அது ஏதோ நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, இன்னொரு உதாரணம் சொல்கிறேன். நாளைக்கே ராகுல் காந்தி வந்து திடீர்னு பயங்கரமாக அவருக்கு அறிவு வந்து பயங்கரமாக ரிசர்ச் பண்ணி மிகப்பெரிய ஊழலை கண்டுபிடிச்சிட்டாரு. பிஜேபியில் மோடி அவர்கள் செஞ்ச ஊழலை நான் சொல்கிறது மன்னிப்பு கேட்குற மாதிரி ஊழல் இல்லை, உண்மையிலே ஊழல் கண்டுபிடிச்சிட்டு போய் நேராக கோர்ட்டில் கொடுக்குறாரு. ஐயா இது பண்ணிட்டாருன்னு கோர்ட் என்ன சொல்லணும்? உடனே எஃப்ஐஆர் போட்டு மோடி அவர்களை அரெஸ்ட் பண்ணுன்னு சொல்லணும். அரெஸ்ட் பண்ண முடியுமா? அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் வைக்கிறாங்க. இது அவருக்கு பொருந்தாதா? பொருந்தும். ஒருத்தர் தனக்குத்தானே கூட நான் அதில் வந்துடுறேன், அந்த போவியூவில் நான் வந்துடுறேன்னு சொல்கிறது எவராலும் தமிழ்நாட்டில் இந்தியாவில் நடக்க வரா அந்த மாதிரி மனநிலை இல்லை. ஆனால் நீதிமன்றம் சொல்ல முடியும். இதில் விமர்சனம் வைக்கிறது என்ன அப்படின்னா, இப்போது மத்திய அரசு கீழே வந்து புலனாய்வு அமைப்புகள் இருக்குது, அமலாக்கத்துறையாக இருக்கட்டும், சிபிஐயாக இருக்கட்டும். இது நினச்சிது அப்படின்னா முதலமைச்சர்களும் கைது செய்ய முடியும், கைது செஞ்சுருக்கிறாங்க. இப்போ ஜார்க்கண்டு, டெல்லி உள்ளிட்ட தெலுங்கானா உள்ள மாநிலங்களை வந்து கைது பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். ஆனால் இப்போ பிரதமரை அந்த மாதிரி ஏதாவது இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி நினச்சிச்சு அப்படின்னா கைது செய்யவோ இல்லை குறைஞ்சபட்சம் விசாரிக்கவோ முடியுமா? முடியும். குஜராத்தில் முடியும். குஜராத்தில் எஸ்ஐடி வந்து எங்கள் பிரதமரை, எங்கள் முதல்வராக இருந்த எங்கள் மோடியை 10 மணி நேரம் 11 மணி நேரம் ட்ரில் பண்ணிங்க. முடியாதுன்றீங்களே? இப்போ இதுதானே முடியாதுன்னு சொன்னீங்க. நான் திருப்பி கேட்குறேன், ஒரு முதல்வரை எஸ்ஐடி கூப்பிட்டு வச்சு 11 மணி நேரம் சாப்பாடுக்கு அப்படி எதுவும் இன்றைக்கி முடி அப்படின்னாரு. ஆண் மகனை நாளைக்கு வர முடியாது, இன்றைக்கி முடி, என்னென்ன வேணும் என்கிட்ட கேட்டுங்கன்னாரு. அப்படியே ஒன்றும் இல்லைன்னு அனுப்பிச்சிட்டிங்களா வீட்டுக்கு? அப்போ நினச்சி அரெஸ்ட் பண்ணிக்கலாம்ல? நீங்கள் இன்கிரிமினேட்டிங் மெட்டீரியல் கிடச்சி அரெஸ்ட் பண்ணிக்கலாம்ல? சும்மா அரெஸ்ட் பண்ண முடியாது. ஏன்னா ரிமாண்டுக்கு கொடுக்கும்போது காட்டணும் மேஜிஸ்ட்ரேட்டை, ஐயா அவர் பேசும்போதெல்லாம் கண்டுபிடிச்சிங்கன்னு. சும்மாலாம் பண்ண முடியாது. ஆண் மகனை நின்னாரு 11 மணி நேரம். முடிஞ்சதா? நாளைக்கு வர முடியாது, டைம் இல்லை எனக்கு, இன்றைக்கே முடினாரு. அப்படி ஒரு வேளை அவர் தப்பு பண்ணியிருந்தாருன்னா
அரெஸ்ட் பண்ண முடியுமா முடியாதா? இல்ல அது நீங்க சொல்றது முதலமைச்சருக்கு எனக்கு பொருந்தது. ஏன்னா இப்போ கர்நாடகால லோக் ஆயுக்தா இருந்தது, அதுவும் எடியூரப்பாவை கன்விக்ட் பண்ணாங்க, அதுவும் ஒரு மாநில அமைப்பு தானே. சோ அப்படி இருக்கும்போது இப்போ எஸ்ஐடி நீதிமன்றத்துடைய ஒரு வழிகாட்டுதல் அமைக்கப்பட்டது ஒரு அமைப்பு, அப்போ முதலமைச்சராக இருந்தாரு. இதை வந்து பிரதமருக்கு முடியுமா அப்படின்னு கேக்குறாங்க. ராசாக்கு முடிஞ்சது இல்ல, மத்திய அமைச்சருக்கும் பிரதமருக்கு என்ன வித்தியாசம்? அதான் இருக்கா கான்ஸ்டியூஷன் எனக்கு ஒன்றும் வித்தியாசம் தெரியல. இல்லை பதவி உயர்வு பெறும், எம்பி ஆகணும் அமைச்சர் ஆகணும், எம்பி ஆகணும் அமைச்சர் ஆகணும், அவ்வளோதானே. ஒரு மத்திய அமைச்சர் மேலே ஏன் இன்னும் அரெஸ்ட் பண்ணலன்னு கேட்குற உச்சநீதிமன்றத்துக்கு ஒரு அதிகாரம் இருக்கும்போது அதே அதிகாரத்தை வச்சு என் பிரதமர் ஏன் அரெஸ்ட் பண்ண கேட்கலாம்ல. அப்போது பிரதமரையும் விடாமல் அவரும் என்னையும் சேர்த்துக்குங்க, ஏன்னா நான் தப்பு பண்ண மாட்டேன்னு தெரியும். இவங்க ஏன் பயப்படுறாங்கன்னா, என்னங்க டக்குன்னு பொசுக்குன்னு ஒரு சட்டம் போட்டிங்க, அப்போ நாங்கள் எங்கே போய் நிற்கிறது அப்படின்னு பயப்படுறது யார்? அதிகமாக குதிக்கிறது யார் இந்தியாவிலேயே? தமிழ்நாடு. ஏன் பொன்முடியும் செந்தில் பாலாஜி வழக்கு முன்னாடி வந்து போமா இல்லையா? உள்ளே போய் உட்காந்து நாங்கள் எப்படிலாம் ஜாலியாக இருந்தோம், நீங்கள் போய் பட்டுன்னு எடுத்துட்டிங்கன்னா அப்படி யார் தப்பு பண்ணுறாங்களோ அவங்களுக்கு என்ன திடீர்னு இப்படி ஒரு பொசுக்குன்னு சொல்லிட்டீங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். பிரதமருக்கு அதெல்லாம் கவலையே இல்லாமல் இருக்காது. இல்லை அவங்களோட பயம் வந்து அதில் இருக்கா இல்லையான்னு தெரியல, இனிமேல் என்ன வரப்போகுது அப்படிங்கிறது தான் இருக்குது. சரி, இப்போ அடுத்து முக்கியமான விஷயத்தை மறந்துட்டீங்க. அரெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னு சொல்லிங்க, பிரதமர் அரெஸ்ட் பண்ண முடியாது பண்ணிட்டோம், நீங்கள் வந்து வேணுன்ட்டு இடியை வச்சு அரெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டீங்க. நாங்கள் இதான் வேலையாக இருக்கும், இடி சிபிஐ வச்சு அரெஸ்ட் பண்ணிட்டே இருக்கோம் எல்லாத்துலேயுமே. அரெஸ்ட் பண்ணி எங்கே கொண்டு போகிறோம்? காட்டுக்கா இல்லை மேஜிஸ்ட்ரேட்டியா? மேஜிஸ்ட்ரேட் கரெக்டாக அப்ளை பண்ணி மைண்ட் அப்ளை பண்ணி தானே ரிமாண்ட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் அது எங்கே போகுது? செஷன்ஸ் போதா, ஹைகோர்ட் போதா, சுப்ரீம் கோர்ட் போதா, திரும்பி ஹைகோர்ட்டுக்கு வருதா, திரும்பி சுப்ரீம் கோர்ட் போகுது. இப்போ இவங்க எல்லாருக்கும் சட்டம் தெரியாது. அவங்க அத்தனை பேரும் 30 நாளைக்கு மேலே மோடி கண்ணடிச்சாருன்னா அத்தனை பேர் 31 நாளைக்கு வச்சுப்பாங்க. அப்போ இன்டைரக்டாக நீங்கள் நம்மளோட நீதித்துறையை அவமதிக்கிறீங்க. இன்டைரக்டாக சொல்கிறீங்க, மோடி அவர்கள் சொல்லிட்டா நீங்கள் 31 நாள் உள்ள வச்சுருவீங்கன்றீங்க. இல்லை, அவங்க பயம் அது இல்லை, அவங்க நல்லா தெரியும் மோடி அவர்கள் சொன்னால் வைக்க மாட்டாங்கன்னு. நம்ம பண்ணுற தப்பெல்லாம் 31 நாளைக்கு மேலே போதே. சாதாரண தப்பை பண்ணுறோம், 2000 கோடி 8000 கோடினா கண்டிப்பாக 7 வருஷம் பிசி ஆக்டில், 5 வருஷத்துக்கு மேலே நம்ம உள்ளே வச்ச வேண்டியதான், உள்ளே வைக்க வேண்டியதான், வழி இல்லை. அப்படி உள்ளே வைக்கிறது உங்களுக்கு பிரச்சனை இல்லை, உள்ளே சொகுசாக இருக்கணும். நீங்கள் என்ன இருந்தாலும் ஏன் செந்தில் பாலாஜி உள்ளே இப்போ 400 நாட்கள் ஏன் அமைச்சராக இருந்தார்? இப்போ உங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியாது, அவருக்கு தெரியாதா? பணம் இல்லாத பணம் இல்லை, எல்லா பணமும் வச்சுருக்காரு. முதல்வரோட நேரடி பார்வை இருக்கிறது நம்ம ஜெயிலர், நம்ம உள்துறையில் கண்ட்ரோல் இருக்க ஜெயிலர். ஏன் மந்திரியே இல்லை, மந்திரி அந்தஸ்து கொடுக்கலாம்ல? கொடுக்க முடியாது. மந்திரியாக இருந்து நீங்கள் ஜெயிலுக்கு போகிறது வேற, மந்திரி இல்லாமல் அண்ணன் வராருன்னா வராரு சுமாருன்னுவான். உண்மையிலே மந்திரி வந்தாங்கன்னா எந்திரிச்சு நிற்பான். இதான் மனிதனோட சாதாரண இயல்பு. அந்த ஒரு பேசிக் ட்ரீட்மெண்ட் எங்களுக்கெல்லாம் கிடைக்கணும். அப்படி நான் உள்ளே போக மாட்டேன், வாழ்க்கையில் திருந்திட்டேன்னு சொல்ல மாட்டாங்க. நான் உள்ளே அடிக்கடி போவேன், எனக்கு நல்ல ஏ கிளாஸாக கொடுன்றாங்க பாருங்க, அவங்க தான் அதை எதிர்க்கிறாங்க. இதை எந்த ஊடகமும் சொல்லலை, எந்த பேப்பரும் சொல்லலை, எல்லாருமே அவங்க சொல்கிறது கரெக்டு தானேன்றாங்க. இதை மட்டும் யோசிங்க. 5 வருடங்களுக்கு மேலே இருக்கணும், 31 நாளைக்கு மேலே 2 ரிமாண்டுக்கு மேலே இருக்கணும். அதையும் மேலே இருந்தால் அது நீதித்துறையோட வேலை, எங்கள் வேலை இல்லை. அப்படிலாம் இருந்ததுன்னா அடுத்தது என்ன தெரியுமா? என்னோட அமைச்சர் எங்கே இருக்கார்? ஜெயிலில் இருக்கார். களி சாப்பிட்டு இருந்தார், நேற்று கூட நல்லா சாப்பிட்டாராம் களி அப்படின்னு சொல்கிறது எனக்கு அசிங்கமாக இருக்குது. உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல. அது வரக்கூடாது, நமக்கு அசிங்கம் அது அப்படின்னு நினைக்கிறாங்க. இன்னொன்று, அதனால் ஒரு பயனும் மக்களுக்கு இல்லை, மக்கள் வரி பணம் வேஸ்ட்டாக போகுதுன்னு நினைக்கிறாங்க. இதில் என்ன தப்பு இருக்குன்னு நீங்கள்? இல்லை, இன்னொரு பார்வை என்ன இருக்குது அப்படின்னா, இது வந்து ஒரு அரசியல் சாசனத்தில் ஒரு திருத்தம் கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை நோக்கி தான் நகருது. ஸோ கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் கொண்டு வரணும் அப்படின்னா அந்த சபையில் வந்து அரிது பெரும்பான்மை அப்படிங்கிறது கடந்த ஒரு வலிமை அப்படிங்கிறது மிக நிச்சயமாக தேவைப்படும் அப்படிங்கிற போது, அப்போது அந்த வலிமை இப்போ பாஜகவுக்கு இருக்கா, அப்போது இதை கொண்டு வர்றது எதுக்காக அப்படின்னு ஒரு விமர்சனம் இருக்குது. இல்லை, வந்துடும். அதுதான் நம்ம இதுக்கு நிலை கொடுக்க அமைச்சிருக்கோம். இதை நீங்கள் சப்போர்ட் பண்ணலன்னா மக்கள் மத்தியில் நீங்கள் மிகப்பெரிய குற்றவாளியை நிற்பீங்க. அந்தளவுக்கு எல்லாமே கரெக்டாக வரும். நீங்கள் வேணால் பாருங்கள். இப்போ நான் சொன்ன மாதிரி விளக்கம் கொடுத்தா எல்லா மக்களும் ஏற்றுப்பாங்க. மக்களும் ஆமாம் என்ன தப்பு இல்லைன்னு கேட்பாங்க. செந்தில் பாலாஜி நீங்கள் 4 நாள் உள்ளே வச்சுருந்தீங்க, என்ன தப்பு தெரியுமா? அது இங்கே ஹைகோர்ட்டில் இருக்க சீஃப் ஜஸ்டிஸ் சொன்னார், எங்களால் ஒன்லி ரெக்கமெண்ட் பண்ண முடியுமா தவிர ப்ரெரோகேட்டிவ் ரைட் ஆஃப் சிஎம் நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது, சிஎம்மாக மனம் இறங்கி பண்ணணுன்னாரு. எவ்வளோ ஒரு பெரிய தப்பு. நான் 12 மாதமாக உள்ளே உட்காந்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருந்தார் அவர் மந்திரின்ற இதெல்லாம் மக்களுக்கு சொன்னால் புரியும், இந்தியா முழுக்க சொன்னால் புரியும். அவங்கெல்லாம் ஓட்டு கண்டிப்பாக போட்டாகணும். அப்படி ஒரு சட்டம் வரப்போகுது இப்போ. அதனால தான் நிலைக்கு ஒழுங்கு அமைச்சிடும், அவங்களோட டீட்டெயிலாக அவங்க கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், கண்டிப்பாக இந்த சட்டம் நிறைவேற்றப்படும். நன்றி சார், பல்வேறு கேள்வி விழிச்சு. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச்.